வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் யார் யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் யார் தேர்தலில் சந்திக்கிறதுக்கான வேட்பாளராக தேர்வு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 10 தொகுதி இருக்குது. அந்த 10 தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூழ்நிலைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக அளவில் பார்த்திங்கன்னா சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க. வட மாநிலத்திலேருந்து வேலைக்கு வந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அருந்ததியர் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, நாயுடு, தேவர் இவங்கெல்லாம் இருக்காங்க. கணிசமாக எல்லா சமுதாயத்திலும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்கார். வானதி சீனிவாசன் திரும்பவும் இந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்கு விரும்பலை. அவங்க தொகுதி மாறுறதுக்கு தான் விரும்புகிறாங்க. இந்த தொகுதியில் அவங்க கடந்த 5 வருஷங்களில் பெருசாக எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. அதுவும் இல்லாமல் வானதி சீனிவாசனுக்கு இந்த இடத்துல பாஜக பெரிய சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் வானதி சீனிவாசன் கோவை வடக்குக்கு மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்குது. அதனால் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் யாராவது ஒருத்தங்க எம்எல்ஏ இப்போ மாவட்ட செயலாளர் யார் இருக்கா, அம்மன் அர்ஜுன் இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு, இப்போது அவர் அந்த தொகுதியில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி இப்போது அதிமுக வசம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் 2 முறை இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. 2 முறையுமே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த தடவை திமுக நேரடியாக களத்தில் இறங்குது. காங்கிரஸ் கட்சியில் யாருக்கும் இந்த தடவை அந்த தொகுதியை கொடுக்க போகிறதில்ல, சீட்டு ஒதுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஐடி விங்கில் இணைச்செயலாளர் இருந்த டாக்டர் மகேந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கா ராஜீவ்காந்தி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைச் செயலாளர் இருக்கா மீனா ஜெயக்குமார், திருமலை ராஜா இப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் நிறைய பேர் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த 4 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, பேரழிவாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிவிச்சிட்டாங்க. 2021 மக்கள் நீதி மையம் தான் கமலஹாசனுக்கும் வானதி சீனிவாசனுக்குமே பயங்கரமான போட்டி இருந்தது. கடைசி சுற்றில் தான் வானதி சீனிவாசன் ஜெயித்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வானதி மேலேயும் சரி, அம்மன் அர்ஜுன் மேலேயும் சரி கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. தாவேகா இந்த சைடு கூட்டணியில் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது இன்னும் தேர்வு செய்யப்படலை. யார் இருக்கா போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது பெருசாக தெரியல. அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட்டணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் தான் வானதி சீனிவாசன் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த தொகுதியில் யார் அதிகமாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாய மக்கள் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க, பிராமணர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணிசமான அளவுக்கு சமுதாய வாக்குகள் இருக்குது. இந்த சமுதாயத்திலேருந்து யாராவது ஒருத்தனை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக அம்மன் அர்ஜுன் இருக்கார். அவர் தான் இந்த தடவை தெற்குக்கு போகிறாரு. தெற்கில் இருக்கிற வானதி சீனிவாசன் இந்த சைடு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் 2 பேருமே பார்த்திங்கன்னா இப்போது அவங்கவுங்க தொகுதியை விட்டு, எம்எல்ஏ இருக்கிற தொகுதியை விட்டு மாறி செயல்படுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ இருக்க அம்மன் அர்ஜுன் தெற்கு தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வானதி சீனிவாசன் இந்த தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே சமயத்தில் அதிமுகவில் அம்மன் அர்ஜுனுக்கு இந்த தடவை அவருக்கு பதிலாக ஒருவேளை வானதி சீனிவாசன் கொடுக்கலாம். இல்லைன்னா அதிமுகவில் இப்போ சமீபத்தில் வேலுமணியோட ஒரு நெருங்கின நண்பர் சந்திரசேகர் அப்படிங்கிறவர், ஏற்கனவே வேலுமணிக்கு ரைட் ஹேண்டாக செயல்படக்கூடிய ஒரு நபர், அவருக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி தரப்புலையுமே யோசிக்கிறாங்க. அதே போல் திமுகவில் யார் போட்டி போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில துணைச் செயலாளர் இருக்கா, ஐடி விங் மாநில துணைச் செயலாளர் இருக்கா தமிழ்மறை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் மருத்துவ அணியில் துணைச் செயலாளர் இருக்கா டாக்டர் கோகுல், வடவள்ளி பகுதியை சேர்ந்த சண்முக சுந்தரம், மாவட்ட பொருளாளர் முருகன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே இருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு 8% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வானதிக்கு இந்த சைடு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் வேலுமணியோட ஆதரவு சந்திரசேகருக்கும் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வானதிக்கு சீனிவாசனுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாஜகக்குள்ளேயே நிறைய எதிர்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அவங்க அண்ணாமலை எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையினால அண்ணாமலை ஆதரவாளர்கள் கண்டிப்பாக இந்த தடவை வானதி சீனிவாசனுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். அடுத்து சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. சிங்காநல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. சிங்காநல்லூர் தொகுதியில் நாயுடு சமுதாயத்தினர் மற்றும் கவுண்டர் சமுதாயத்தினர் பெருமளவில் இருக்கிறாங்க. அதனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தாவேகா இருந்தாலும் சரி, அப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க.
இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஜெயராமன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவரே வந்து திரும்பவும் போட்டி போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பாஜக சார்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சிங்கானூர் தொகுதியை கேட்டுட்டு இருக்காரு. போட்டியிட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிக்கு அதிமுக ஒதுக்குச்சு அப்படின்னா இந்த தொகுதியில் சிங்கானூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டி போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் யார் போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு மாநகர மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மான குழு செயலராக கார்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 2 பேருக்குமே இருக்குது. அப்படி திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குச்சு அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த தடவை போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இந்த தொகுதி தான். அதனால் திமுக விட்டு கொடுக்காது. நேரடியாக வந்து அதிமுக போட்டி போட்டாலும் திமுக நேரடியாக களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி களத்தில் இறங்கினா கூட இந்த தடவை ஜெயராமன் அதிமுக சார்பாக போட்டி போட்டார்னா இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேற யார் போட்டி போட்டாலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4வது மிக முக்கியமான தொகுதி சூலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் கிராமங்கள் தான் அதிகம். கவுண்டர் சமுதாயத்தினர், அருந்ததி சமுதாய மக்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ இருக்க கந்தசாமி இந்த தடவையும் திரும்பவும் போட்டி போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர் வந்து போட்டி போட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் வந்து தேமுதிகவும் சூலூர் தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து தாவேகா சார்பும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி பெரிய பாதிப்பை வந்து இந்த சைடு ஏற்படுத்த முடியாது. ஏன்னா திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை தேமுதிக இந்த தொகுதியை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணி சார்பாக. ஆனால் திமுக வந்து கொங்கு பெல்ட்டில் இந்த தடவை கூட்டணி கட்சிகளை விட திமுக நேரடியாக உதயசூரியன் சின்னத்தை களத்தில் இறக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சூலூர் சட்டமன்ற தொகுதி வந்து அதிமுக அசைக்க முடியாத ஒரு தொகுதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த தொகுதியில் அதிமுக ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. 5வது மிக முக்கியமான தொகுதி வந்து கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி. கவுண்டம்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, ஒக்கலிய கவுண்டர் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க, இருளர் பழங்குடி அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து கணிசமான அளவில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் வந்து கோவை மாவட்ட செயலாளர் சிட்டிங் எம்எல்ஏ அருண்குமார் தான் இருக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை வந்து பாஜகவும் குறி வச்சுட்டு கவுண்டம்பாளையம். ஏற்கனவே கவுண்டம்பாளையத்தில் அண்ணாமலை போட்டி போடுவாரா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்களோட கேட்டாங்க. அந்த அளவுக்கு கவுண்டம்பாளையம் மிக முக்கியமான ஒரு இது பண்ணுறாங்க. ஏன்னா கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கவுண்டம்பாளையம் அப்படின்னாலே கவுண்டர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். அதனால் அதிமுக இது பாஜக கூட்டணி கொடுத்துடலாம், அண்ணாமலை வந்து போட்டி போடுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த இதில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற அருண்குமார் கூட என்ன செய்கிறாரு, அண்ணாமலை போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இவர் அருண்குமார் மாறுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ யாருக்குட்டி மகன் அவரும் அசோக் பாபு அப்படிங்கிறவர் வந்து போட்டி போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் இன்னும் செந்தில் கார்த்திகேயன் அப்படிங்கிறவரும் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சி கட்டமைப்பு அருண்குமார் இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதமான பேட் இமேஜுமே இல்லை. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு இமேஜ் இருக்குது. அதிமுக திரும்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு தொகுதி. இந்த தொகுதியை கவுண்டம்பாளையத்தை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் அருண்குமார் திரும்பவும் அங்கே வேட்பாளராக நிறுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே தான் சொல்லுவார். ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலை எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 6வது மிக முக்கியமான தொகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. தொண்டாமுத்தூர்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது வேலுமணி தான். இங்கே இந்த தொகுதியில் வந்து சிறுபான்மையின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சிறுபான்மையின மக்கள் தான் வந்து கொஞ்சம் அந்த ஓட்டு வெற்றி பெறக்கூடிய வாக்கு வித்தியாசங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சிறுபான்மையின மக்கள் இடத்துல வந்து வேலுமணி கொஞ்சம் நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பாஜக கூட்டணி இருக்கிறனால கடைசி நேரத்தில் சிறுபான்மையின மக்கள் மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அருந்ததி இருக்கிறாங்க, கவுண்டர் இருக்காங்க, ஒக்காலிக கவுடர் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தான். இப்போ வந்து ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. 4வது முறையாக அதே தொகுதியில் தான் போட்டி போடுவார். களத்தில் இறங்கி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு பரிசு பொருளாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வேலுமணி இந்த தடவை ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்குது. திமுகவில் வந்து ஒரு சரியான வேட்பாளரை நிறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தடவை வேலுமணிக்கு ஒரு டஃப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது தொகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்க கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்க ரவி அப்படிங்கிறவர் வந்து
எஸ்பி வேலுமணிக்கு எதிராக களத்தில் இறக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதியில் போட்டி போடுறவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். ஏன்னா வேலுமணிக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னோம்னா வேலுமணியை விட அதிக செலவு பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும், மக்களை வந்து கவரக்கூடிய நபராக இருக்கணும். ஆனால் இங்கே வேலுமணிக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா சிறுபான்மையின மக்கள் கொஞ்சம் அதிகமாக பரவலாக இருக்கிறாங்க. அதனால இந்த தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறனால கொஞ்சம் வெற்றி பெறதுக்கு சந்தேகம் தான் அப்படிங்கிறாங்க. 2021 ஜெயிச்சதுக்கு காரணங்கள் வேற. அது அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, திரும்பவும் வந்து வரட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இப்போ ஆட்சியிலையும் இல்லை, உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி மேலே பெருசாக அதிருப்தி இல்லை. இருந்தாலும் சிறுபான்மையின மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க, சிறுபான்மையின மக்களை எப்படி கவர் பண்ணுறதுக்கு வேலுமணி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருந்துகிட்டே இருக்கு. சரி, 7வது தொகுதி மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்டர் தான், நீலகிரி பார்டர் தான். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சிறுபான்மையின மக்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்க. மேட்டுப்பாளையமும் அப்படி தான். அருந்ததி இருக்காங்க, உக்காலியா கவுடர் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, பழங்குடி மக்களினர் அதிக அளவில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏவாக ஏகே செல்வராஜ் தான் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் நெருங்கினவர். அதே போல் திமுகவில் வந்து யார் போட்டி போடுவா அப்படின்னா கூடலூர் பேரூராட்சி தலைவர் அறிவரசு அப்படிங்கிறவரும், தலைமை செயற்குழு உறுப்பினர் டிஆர் சண்முகசுந்தரம், அப்புறமா ஒன்றிய செயலாளர் எஸ்டிஎம் கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி கவிதா, அவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதியை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்கன்னா அதிமுக மேட்டுப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டணி கட்சிகள் எப்படி இப்போ இது பண்ண போகிறாங்க? ஏன்னா திமுகவில் உட்கட்சி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் ஓடிட்டு இருக்கு. 8வது மிக முக்கியமான தொகுதி கிணத்துக்கடவு தொகுதி. இந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த தொகுதியும் கேட்டுக்கிட்டு இருந்தார். அண்ணாமலை இந்த தொகுதியிலும் போட்டி போடணும்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தொகுதி கிணத்துக்கடவு தொகுதி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, கோனார் இருக்காங்க. யாதவ சமுதாய மக்கள் வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் பரவலாக இருக்கிறாங்க. சிறுபான்மையின சமுதாய மக்கள் கணிசமான அளவில் இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது அதிமுக கடந்த முறை வாங்கின வாக்குகளுக்கும் இந்த முறை வாங்க போகிற வாக்குகளுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம்லாம் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா வெற்றி பெறதுக்கு ஒரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதிமுக சார்பாக பார்த்திங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ தாமோதரம் இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் வயசாகிருச்சு, திரும்ப அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் முன்னாள் எம்எல்ஏ எட்டிமடை சண்முகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அதே போல் வேலுமணியோட எஸ்பி வேலுமணியோட மைத்துனர் அவர் சண்முகராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் வேலுமணி எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா விவசாய அணியில் ஒரு மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவருக்குமே அதிமுக சார்பாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுக இந்த தொகுதியில் போட்டி போடுதா இல்லை பாஜக போட்டி போட போதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பாஜகவும் இந்த தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியில் பாஜகவோட தொகுதி அமைப்பாளர் வசந்தராஜன் அவர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவுமே இருக்குது. திமுகவில் யார் கிணத்துக்கடவுல போட்டி போடுவாங்க அப்படின்னா மருதமலை சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே போட்டி போட்டிருக்காரு. மாவட்ட பொறுப்பாளர் அவருமே இந்த தொகுதியில் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் கேட்டுட்டு இருக்காரு. இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் அவருமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாவேகா இந்த தொகுதியில் வந்து பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. தாவேகாவுக்கு ஆதரவும் அங்கே நிறைய இருக்குது. 2016 2021 இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த முறை மிக கடுமையான ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா தாவேகா வேற வந்து போட்டி போடுவாங்க. அப்படிங்கும்போது தாவேகா வந்து வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 9வது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதினாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பொள்ளாச்சினாலே யார் நிற்பா அப்படின்னு சொல்லி. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தான். இந்த தொகுதியில் வந்து கவுண்டர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, அருந்ததி சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் போட்டி போடுவார். அவரை எதிர்த்து யாரும் அங்கே அதிமுகவில் யாருமே சீட்டு கேட்க மாட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நகர தலைவர் சியாமலா அவங்க வந்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி விங்கில் வந்து இணைச்செயலாளர் டாக்டர் மகேந்திரன் வந்து முயற்சி செய்கிறாரு. அதே போல் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா கொங்கு மண்டல தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி சார்பாக துணை பொதுச்செயலாளர் நித்யானந்தம் போட்டி போட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது தொகுதி வால்பாறை தனி, அது வந்து தனி தொகுதி. அந்த தொகுதியில் யார் போட்டி போட போகிறா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வால்பாறை தொகுதியில் யார் அதிகமாக இருக்காங்க? கவுண்டர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க, பழங்குடிகள் இருக்காங்க, சிறுபான்மை மக்களும் இருக்காங்க. அதனால் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அமுல் கந்தசாமி இருக்கிறாரு. இவருக்கு வந்து இப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு. அதனால்
இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்க கந்தசாமி, அமுல் கந்தசாமி போட்டி போட முடியாது. முன்னாள் எம்எல்ஏ கஸ்தூரி வாசு அப்படிங்கிறவரும் சரி, கவுன்சிலர் வசந்த் அப்படிங்கிறவரும் சரி, டிஎல் சிங் அப்படிங்கிறவரும் சரி, இப்போ போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கோவை தங்கம் அவருடைய மகள் சத்யா அவங்க போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நகர செயலாளரும் சுதாகர் குட்டி அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திப்பம்பட்டி ஆறுசாமி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் இந்த வால்பாறை தொகுதியில் போட்டி போடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக இந்த தடவை பார்த்திங்கன்னா கொங்கு பெல்ட்டில் அதிமுக போட்டி போடுற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே அவங்க நேரடியாக களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே கடந்த முறை அதிமுக குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகள் 2021 ஜெயிச்சிருக்காங்க. 10 தொகுதியுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த தடவை மிக மிக டஃப்பாக இருக்கும். திமுக நேரடியாக களத்தில் இறங்குச்சுன்னா கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக ஒரு 2 தொகுதிகளில் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஜெயிக்க முடியும். 3 தொகுதிகளுக்கு அதிமுகவுக்கு நேரடி டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும். கடந்த முறை போல் அதிமுக 10 தொகுதியிலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 தொகுதியில் கொஞ்சம் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக ஒரு சரியான ஒரு ஃபைட்டை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுக இந்த தடவை கொங்கு பகுதியில் ஜொலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் தாவேகா யார் ஓட்டை பிரிக்குதோ அவங்களுடைய இதுதான். தாவேகா பிரிக்கிற ஓட்டுகள் தான் ஒரு வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன இந்த 10 தொகுதிகளை பற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி பாருங்கள். ஹைவு பட்டன்னு அதை கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.